மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS அகாடமி and இன்டர்நேஷனல் CBSE fingerprint school கோவை. ஹரியின் இயக்கத்தில் தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் விஷால் நடிக்கும் ரத்னம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களுடைய மூத்த மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களுக்குன்னு பீச் வியூவோட தனக்குன்னு ஒரு சொந்தமான வீடு தான் கட்டி முடிச்சிருக்காங்க. இதோடைய இன்டீரியர் பிக்சர்ஸ் எல்லாமே இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. டிரெக்டரான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பல படங்களை டிரெக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டா தன்னுடைய அப்பாவான ரஜினிகாந்த் அவங்கள வச்சு லால் சலாம் அப்படின்ற படத்தை டிரெக்ட் பண்ணது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வைராஜா, வைத்ரி இந்த மாதிரி பல்வேறு பிலிம்ஸ் அவங்க வந்து டிரெக்ட் பண்ணியிருந்திருக்காங்க இல்லையா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கச்சே தனக்குன்னு சொந்தமா பீச் வியூவோட ஒரு பெரிய வில்லா கட்டி முடிச்சிருக்காங்க. இதோடைய இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறமா ரஜினிகாந்த் அவர்கள் வாவ் அற்புதமாக இருக்குது, ஆசம், வேற லெவல், அதாவது 60 to 70% மட்டும் தான் இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் பார்க்குறச்சே வீடு ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி தான் இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு பெருமையாக பேசியிருந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, லதா ரஜினிகாந்த் அவர்களுக்குமே இந்த வீடு பார்க்கும்போது ரொம்ப ஹோம்லியாக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அதோட ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து அவங்களுடைய 2 கியூட்டஸ்டான சன்ஸான யாத்ரா அண்ட் இலங்காவை இன்வைட் பண்ணது மட்டும் இல்லாமல் எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ளே வந்து வீட்டுடைய இன்டீரியர்ஸை பார்த்து பயங்கரமாக ரசிச்சிருந்திருக்காங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே தான் சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. கான்ட்ராக்ட் மொத்தமாக ஒரு ப்ரைவேட் இன்டீரியர் டிசைனர் கிட்ட தான் கொடுத்துருந்துருக்காங்க. அவங்க ஒரு 60% 70% மட்டும் தான் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்டீரியர் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் ப்ளசண்ட்டாகவும் இருக்குது. ஒரு பக்கம் தனுஷ் அவங்க போயஸ் கார்டனில் தனக்குன்னு 150 கோடிக்கு வீடு வந்து கட்டி முடிச்சிருக்காரு. ஆனால் இன்னொரு சைடு தனக்கு அப்பாவோட சொத்து மிகப்பெரிய வீடு போயஸ் கார்டன்ல இருந்தாலும் சரி தனக்குன்னு ஒரு சொந்தமான காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஒரு பெரிய வீடு தான் பில்ட் பண்ணியிருந்திருக்காங்க. சீக்கிரமாகவே இந்த வீட்டுக்கு கிரக பிரவேசம் நடத்துவாங்க. அதை நம்ம பொறுத்திருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலியமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸோட நினைச்சிருங்க. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS அகாடமி and இன்டர்நேஷனல் CBSE fingerprint school கோவை. ஹரியின் இயக்கத்தில் தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் விஷால் நடிக்கும் ரத்னம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.